இந்த பூர நட்சத்திரம் ஒரு அழகான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கிரன் இல்லைன்னா இன்னைக்கு லௌகிக சுகங்கள் யாரும் விரும்ப போறதே கிடையாது. என்னத்தையோ சமைச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், உண்டோம், உறங்கணும், போனோன்ற மாதிரி இருக்கும். அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனால தான் ஒரு அழகான வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அதில் லக்ஸரியான கார் வாங்கணும், பெருமைப்படும் அளவுக்கு வாழணும், பெரிய கௌரவத்தோடு இருக்கணும், ஸ்டேட்டஸோடு இருக்கணும், லிஃப்ட் வச்ச வீடு கட்டணும், வீடே பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டில் இருக்கணும், அதே போல் அரண்மனை போல் வீடும் 1000 கோடி சொத்துக்கும் அதிபதி ஆகணும் அப்படின்னு எப்பயுமே ஒரு பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள். அதில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஆளுமை மட்டும் எனக்கு பத்தாதியா, அழகும் வேணும், சுக்கிரனுடைய அழகும் வேணும், அதே நேரத்தில் இந்த ஆளுமையும் அழகும் என்னுடைய நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அதிகாரமும் வேணும். நான் ஏதோ ஒரு பதவியில் வரணுங்க, அது எம்பியாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம். அதாவது அந்த பதவி கூட எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எம்பி எம்எல்ஏலாம் கிடையாது, எடுத்தோடனே மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன வழி, மத்திய அரசில் இடம் பெறுவதற்கு என்ன வழி, ஒரு ஆலோசகராக இடம் பெறுவதற்கு என்ன வழி, என்னை சுற்றி எல்லாரும் வந்து பேசுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தன்னை எப்பொழுதுமே ஒரு தலைமைத்துவமாக தன் குடும்பத்திலையும் சரி வீட்டிலையும் சரி நிரூபிப்பதற்கு கடுமையாக போராடக்கூடியவர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள்.